இன்றைக்கு திருச்சபை புனித லூக்காவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தியின் நூல் ஆசிரியர், திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர். கடவுளுடைய இரக்கம், அன்பு, இயேசுனுடைய போதனைகளில் இருந்த மன்னிப்பு, மாண்பு, தூய ஆவியானவருடைய துணை, இறைவேண்டல், இயேசுனுடைய இந்த உலக வாழ்வு ஒரு திருத்தூது பயணம், எல்லாரையும் இறைவனை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பயணம். எருசலேமை நோக்கி, பாடுகள் நோக்கி அந்த பயணம். மீண்டும் திருத்தூதர் பணிகள் நூலிலே அந்த பயணம் திருத்தூதர்கள் வழியாக தொடர்கிறது. பேதுருவினுடைய ஆளுமை, போதனை, புதுமைகள், புனித பவுலுடைய திருத்தூதர் பயணங்கள் எல்லாம் நாம் இறைவனிடமிருந்து புனித லூக்கா வழியாக பெற்றுக்கொண்ட பொக்கிஷங்கள். இவருடைய அந்த திருத்தூதர் பணிகள் நூல் இல்லை என்றால் தொடக்க கால திருச்சபையினுடைய போராட்டமும் வளர்ச்சியும், இயேசுவின் மீது, இயேசுவின் போதனைகள் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும் நமக்கு தெரிந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இயேசுவினுடைய திருத்தூது பணியிலே பெண்களுடைய பங்கு, பாவிகள், வெறுத்து ஒதுக்கப்பட்ட மக்கள் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருந்த இயேசுவின் போதனைகள் எல்லாம் இவரது தனியப்பட்ட சிறப்பு. இவர் ஓவியர் என்றும் இவர் வரைந்த ஓவியம் ஒன்று, தூய கன்னிமரியாள் படம் ஒன்று நம் தமிழகத்திலே மயிலாப்பூர் தேவாலயத்தில் இருக்கிறது. இந்த புனிதருக்காக, நற்செய்தி நூல் ஆசிரியருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஒரு முறை லூக்கா நற்செய்தியும் திருத்தூதர் பணியும் தொடர்ந்து வாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இயேசுவின் அன்பை இவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.